من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلوا لله أندادا ليضلوا عن سبيله قل تمتعوا فإن مصيركم إلى النار قل لعبادي الذين آمنوا يقيموا الصلاة وينفقوا مما رزقناهم سرا وعلانية من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلال وجعلوا لله أندادا அல்லாஹ்விற்கு பல நிகரானவைகளை ஏற்படுத்துகின்றனர். லியுதில்லு அன் சபீலிஹி, அவனுடைய பாதையை விட்டும் அந்த சமுதாயத்தை வழிகெடுப்பதற்கு இறைவனுக்கு நிகரான இணையான பல பொருள்களை அவர்கள் ஏற்படுத்துகின்றனர். எனவே நபியே, அந்த மக்களுக்கு நீங்கள் கூறுங்கள், தமத்தஉ, இந்த உலகத்தை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள், ஃபஇன்ன மஸீரக்கும் இலன்னார், நீங்கள் வந்து சேரக்கூடிய இடம் நரகமாக இருக்கின்றது என்பதை அந்த மக்களுக்கு நினைவுறுத்துங்கள். அதே நேரத்தில் வகுல் லிஇபாதியல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு நபியை நீங்கள் கூறுங்கள், யுகீமு ஸலாத வ யுன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும், தொழுகையை நிலைநாட்டி மேலும் அல்லாஹ் வழங்கியவைகளை மக்களுக்கு செலவு செய்து, சிர்ரம் வ அலானியத்தன், ரகசியமாகவும் பராகசியமாகவும் செலவு செய்கின்ற அந்த என்னுடைய அடியார்களுக்கு நபியை நீங்கள் கூறுங்கள், மின் கப்லி அன் யஅதிய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா ஹிலால், ஒரு நாள் வர இருப்பதற்கு முன்பே, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால், எந்த வியாபாரமோ அல்லது எந்த நட்போ பயனளிக்காதே அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்பு தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கின்றார்களே அந்த மக்களுக்கு நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் இந்த இரண்டு வசனங்களிலும் 14வது அத்தியாயத்துடைய 30, 31 இந்த இரண்டு வசனங்களிலும் இரண்டு சமுதாயத்தையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இதற்கு முந்தைய வசனத்திலே சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அவர்கள் நிராகரிப்பாக மாற்றினார்கள். மக்காவிற்கு வந்த அந்த நபியை அவர்கள் என்ன செய்தார்கள்? நிராகரித்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாக அல்லாஹ்வுடைய அருட்கொடையை, நபி என்பவர்கள் அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட மிகப்பெரிய பேரருள், அந்த அருளை எதுவாக மாற்றினார்கள்? இருளாக மாற்றிவிட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்திற்கு நபியை நீங்கள் கூறுங்கள், அவர்கள் தங்கக்கூடிய இடம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை பின்பற்றி வருகின்ற அந்த சமுதாயம் அத்தனை பேர்த்தையும் நரகத்தில் அவர்கள் தள்ளிவிடுகின்றார்கள் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்விற்கு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கு பகரமாக அந்த இறைவனுக்கு நிகராக பல தெய்வங்களை அவர்கள் கற்பனை செய்கின்றார்கள். இறைவனை மறுத்ததோடு மட்டுமல்ல, அந்த நபியை மறுத்தது மட்டுமல்ல, இறைவனை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதே நேரத்திலே அந்த இறைவனுக்கு பல தெய்வங்களையும் அவர்களாக கற்பனை செய்து அதற்கு என்ன செய்ய, அந்த இறைவனுக்கு நிகராக பல தெய்வங்களை அவர்கள் ஆக்குகின்றார்கள். எனவே இவர்களுடைய இந்த மக்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், இந்த இறைவனை நீங்கள் மறுத்து விடலாம், இறைவனை நிராகரித்து விடலாம், அல்லது இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் எள்ளி நகை ஆடலாம், இறைவனை இவரெல்லாம் கற்பனையாக நம்புகின்றார்கள் என்றெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்? சொல்லிக் கொள்ளலாம். ஆனாலும் தமத்தஉ கலீலா, இந்த உலகத்திலே வாழுகின்ற காலம் கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம் தான் வாழ போறோம். ஏனென்றால் ஒன்றை அல்லாஹ் பிடித்து வைத்திருக்கிறேன். என்னது? அதை யாராவது மறுக்க முடியுமா? மரணத்தை. அல்லாஹ் எதை வச்சிருக்கிறேன்? மரணத்தை வச்சிருக்கேன். அங்க ஒன்றும் செய்ய முடியாது. அதை வேண்டாம், நீங்க என்ன செய்யுங்கள்? மறுத்து பாருங்கள். எவ்வளவு பெரிய ஒரு அறிவான செய்தி அல்லாஹ் சொல்றான்னு பாருங்க. நீ உலகத்துல வாழ்ற, உனக்கு நல்ல விஷயத்தை நாம சொல்றோம், சத்தியம் எது அசத்தியம் எது என்று சொல்கின்றோம், ஏக இறைவனை ஏற்றுக்கொள் என்று சொல்கின்றோம். அந்த இறைவனுக்கு நிகராக நீயாக கற்பனை செய்து பல தெய்வங்களே நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? ஏற்படுத்துகின்றீர்கள். அல்லாஹ் சொல்ல, இந்த உலகத்துல வாழ்கின்ற காலம் எவ்வளவு காலம்? கொஞ்ச காலம்தான். ஆனால் ஃபஇன்ன மஸீரக்கும் ஃபின்னார், நீங்கள் சேரக்கூடிய இடம் எதுவாக இருக்குது? நரகமாக இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது, பிரச்சாரம் செய்துவிட்டு மக்காவிலே அவர்கள் தங்கி துவா செய்தார்கள். எப்படி துவா செய்தார்கள்? வயிது கால இப்ராஹிமு, இப்பொழுது ஃபஜ்ரிலே சுபூலே ஓதப்பட்ட அந்த வசனம், வயிது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாஸா பலதன் ஆமினா வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி, இறைவா, இந்த மக்கா என்ற நகரத்திலே யாரெல்லாம் இங்கே குடியேறுகின்றார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் என்ன செய்வாயாக? உணவு வழங்குவாயாக.
பல வர்க்கங்களை கனிவர்க்கங்களை நீ தாராளமாக அதிகமாக வழங்குவாயாக. ஆனால் யாருக்கு வழங்க வேண்டும் என்றால் லிமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை ஏற்று மறுமையை ஏற்றுக்கொள்கின்றார்களோ ஈமான் கொள்கின்றார்களோ அந்த மக்களுக்கு என்ன செய்வாயாக, வழங்குவாயாகன்னு கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்றேன், இல்ல அவங்களுக்கு மட்டுமல்ல, லிமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வமன் கஃபர, யார் மறுக்குகின்றார்களோ அவர்களுக்கும் நான் வழங்குவேன், என்னை மறுத்தவர்களுக்கு நான் வழங்குவேன். எப்படி வழங்குவேன்? இல்லா கலீல் தமத்தஉ இல்லா கலீலா, கொஞ்ச நாளைக்கு அவர்கள் சாப்பிடுவார்கள் இந்த உலகத்துல. என்னை மறுத்தாலும் அவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? அவர்களுக்கு உணவு வழங்கி விடுவேன். என்னை மறுத்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை நான் வழங்கிக் கொண்டே இருப்பேன். ஆனால் ஒரு நாள் இருக்கின்றது, அந்த நாளில் நீங்க என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய. சும்ம அலுத்தர்ரு இலைகி, சும்ம நாம நினைச்சு அவரை பிடித்து விடுவோம், பிடித்து எங்க தள்ளிடுவோம், நரகத்துக்கு தள்ளி. ஆகையினால் அந்த மரணத்தை பயந்து கொள்ளுங்கள், அதற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அதே நேரத்தில் என்னை ஏற்றுக்கொண்ட அந்த நல்ல மக்கள் இருக்கின்றார்களே அவர்கள் அதையும் அல்லாஹ் ஒரு அடைமொழியோடு சேர்த்து யுகீமு ஸலாத், சும்மா ஈமான் வந்தா பத்தாது, நான் நம்புறேன்னு சொன்னால் பத்தாது, ஈமான் கொண்டு தொழுது மேலும் அவன் வழங்கிய செல்வத்திலிருந்து மறைவாகவும் எல்லோருக்கும் தெரியும்படியும் யார் செலவு செய்கின்றார்களோ தர்மம் செய்கின்றார்களோ அந்த மக்கள் என்னுடைய அடியார்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். அவர்கள் யாரு? என்னை ஏற்றுக்கொண்ட நன்மக்கள், நல்ல அடியார்கள் என்று சொல்லுங்கள். அவர்களுக்கு உண்டான பரிசு என்ன இருக்கின்றது? அந்த மறுமை நாளிலே சொர்க்கம் காத்து கொண்டிருக்கின்றது என்று கூறுகிறேன். ஆகையினால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதோடு நிற்காமல் தொழுகை நிலைநாட்டணும், ஜக்காத்து மற்றும் தர்மங்களை நாம் என்ன செய்யணும், 4 பேருக்கு தெரிகிற மாதிரி கொடுக்க சொன்னேன். அல்லாஹ் சிர்ரம் அலானியத்தன், ரகசியமாகவும் கொடுங்கள், பராகசியமா 4 பேர் பார்க்கிற மாதிரியும் கொடுங்க. இப்படி கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்கள், சொர்க்கத்தை பரிசாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் அறிவுறுத்துகின்றான். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ